டிவிகே தொண்டர்கள் குறிப்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தவங்களும் ரொம்ப எதிர்பார்த்த செய்தி. சங்கீதா அவர்கள் அவங்க விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த செய்தி எப்படி எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும்? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, வரவேற்கிறேன். உங்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. மேபி அவங்களுக்கு திரு விஜய் மேல இருந்த சில அபிப்பிராயங்கள் தப்பானவை. விஜய் அவர்களை துன்புறுத்துவதற்காக, அவரை வந்து ஃபேஸ் பண்றதுக்காக தன்னை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கருத்து உருவாயிருக்கலாம். யூ ஆர் இஸ் ஒய்ஃப், அதை யாரும் மாற்ற முடியாது சட்ட ரீதியா. அதனால பிரிந்து வாழ்வதற்காக இதை செய்யல, சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்ததா சொன்னாங்க. கலந்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல்? திமுக தலைமையில ஆட்சியில இருந்தா எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் அவங்கள மதிக்கணும். விஜய் வந்து கூட்டம் கூட்டினா எப்படி ஏத்துக்குவாங்க? இப்ப கூட்டுறது முதல்வர் கூட்டுறாரு எம்பிக்கள் கூட்டத்தை, மாநிலங்களவை அண்ட் மக்களவை. அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக தமிழ்நாட்டின் அதிகாரம் பறி போகுது, தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் வெயிட்டேஜ் கம்மியாக போகுது. இதை பத்தி பேசுறதுல என்ன ப்ராப்ளம்? இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவர் தலைமையில நம்ம கூடுறதா, இவரை முதலமைச்சரா அங்கீகரிப்பதா. அப்ப அது ஒரு. இன்னொன்னு, இவங்களுக்கே இப்ப குழப்பத்துல இருக்காங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். டிவிகே தொண்டர்கள் குறிப்பாக விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தவங்களும் ரொம்ப எதிர்பார்த்த செய்தி. சங்கீதா அவர்கள் அவங்க விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ரெண்டு விஷயம் சொல்றாங்க, திரும்ப சேர்றதுக்காக அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இல்லை வந்து எல்லா காம்ப்ரமைஸும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பிரச்சனை வேண்டான்றதுக்காக அப்படின்னு. இந்த செய்தி எப்படி எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் டிவிகே பொறுத்த வரைக்கும்? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, வரவேற்கிறேன். ஆனால் நிச்சயமாக அவங்க வந்து பிரிந்து வாழணும்னு நினைச்சா லீகலி செப்பரேட் ஆகணும், அது ஒரு மஸ்ட்டுங்க. லீகலாக செப்பரேட் ஆகணும்னு டைவர்ஸ் தான் ஒரே வழி, என்ன செட்டில்மெண்ட் வந்தாலும். ஸோ அதனால சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு திரு விஜய் மேல இருந்த சில அபிப்பிராயங்கள் தப்பானவை, தவறானவை, இட்டுக்கட்டப்பட்டவை, தன்னை யாரோ தவறா வழி நடத்தி இருக்காங்க. அவங்க கேமை இப்பதான் அவங்க புரிஞ்சு இருக்கலாம். அரசியல் ரீதியா விஜய் அவர்களை துன்புறுத்துவதற்காக, அவரை வந்து ஃபேஸ் பண்றதுக்காக தன்னை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கருத்து உருவாயிருக்கலாம். நடந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு கண்ணை திறந்திருக்கலாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். சேர்ந்து வாழ்வது தான் நல்லது. ஓகே, அதுக்கான வழிகள் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதால தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க. செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு பிரிஞ்சு போனோம்னா லீகலாக டைவர்ஸ் ஆகணுமே. ஓகே, நீங்கள் லீகலாக டைவர்ஸ் ஆகாமல் நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் பர் த லா. நீங்கள் தனித்தனியாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், யூ ஆர் இஸ் ஒய்ஃப். அதை யாரும் மாற்ற முடியாது சட்ட ரீதியா. அதனால பிரிந்து வாழ்வதற்காக இதை செய்யல, சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் நம்புறேன். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்ததா சொன்னாங்க. சட்டமன்றத்தில் விடுத்திருக்கா சொன்னாங்க, இல்ல லெட்டர் எல்லாம் போயிருச்சு. ஆனா திமுக கலந்துப்பாங்களான்னு சொல்லி அங்க அமைச்சர்களை கேள்வி கேட்டாங்க, கலந்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. கலந்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல்? அதாவது நீங்க திமுகவை புரிஞ்சிக்கல. திமுக தலைமையில் ஆட்சியில் இருந்தால் எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாரும் அவங்கள மதிக்கணும், ஏற்றுக்கணும். ஆனால் வேற ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஜெயலலிதா இருந்த போதும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி இருந்தால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் அவங்க முதலமைச்சர்னே மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையில் உள்ளவங்க விஜய் வந்து கூட்டம் கூட்டினா எப்படி ஏற்றுக்குவாங்க? அதுவும் இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் பெல்ட்டி அடிக்க போகுது திமுக. இன்னைக்கு பேப்பர்லாம் பாருங்க, திமுக பாஜக பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த பிரச்சனையில வந்து எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, ஒரு 6-7 எம்பிகள் வந்து திமுகவின் இந்த பல்ட்டியை திமுக எம்பிகளை ரசிக்கல. இது வந்து மக்கள் மத்தியில் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். எப்படி 4ஆம் தேதி மாலை எடப்பாடியை முதல்வராக்கி வெளியிலிருந்து திமுக
ஆதரிக்கிறோன்றதை கனிமொழி உள்ளிட்ட பலரும் எதிர்த்து இருக்கிறார்கள். இது நமக்கு பர்மனெண்ட்டாக நம்மளை டேமேஜ் பண்ணிடும் இதுன்னு சொல்லி. ஆனாலும் அதையும் மீறி முயற்சி மேற்கொண்டார் ஸ்டாலின், உதயநிதி. அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஈகோ, வன்மம் விஜய் மேலே. அதனால எடப்பாடியை கூட முதல்வர் ஆக்கலாம்யா, அமித்ஷாவின் அடிமைன்னு 5 வருஷம் பேசின ஆளை கூட ஆக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போனாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு எதை செய்தாவது மத்திய அரசுல ஒரு பாதுகாப்பை தேடிக்கணும். அப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போராட்டம் என்பதெல்லாம் நாடகம் தானா கோபால் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்க போறாங்க. நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும். வந்தாங்கன்னா நல்லது, வரலன்னா அப்ப சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னீங்களா? நேற்று தானே சொன்னீங்க, அதையும் கேட்பாங்க. இப்ப கூட்டுறது முதல்வர் கூட்டுறாரு எம்பிக்கள் கூட்டத்தை, மாநிலங்களவை அண்ட் மக்களவை. அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக தமிழ்நாட்டின் அதிகாரம் பறி போகுது, தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் வெயிட்டேஜ் கம்மியாக போகுது. இதை பத்தி பேசுறதுல என்ன ப்ராப்ளம்? இப்போ 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவர் தலைமையில நம்ம கூடுறதா, இவரை முதலமைச்சரா அங்கீகரிப்பதா. முன்னாள் நடிகர் விஜயின் தானே சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும். அப்ப அது ஒரு இன்னொன்னு, இவங்களுக்கே இப்ப குழப்பத்துல இருக்காங்க இதை ஆதரிச்சிடலான்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு தீர்மானம் போட்டு செக்லிஸ்ட் பண்ணிட்டாருன்னா இவர் எம்பிக்கிற சிக்கலாயிடும் இல்லையா? அதனால எனக்கு ஐ டவுட் வெரி மச் going by their past history. Whenever they are in opposition, they will not respect the government in power. அந்த அடிப்படையில் அவங்க கலந்துக்குப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். கலந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அம்மாவோட பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கவலைப்படாதீங்க, அம்மா ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு முன்னாடியே, எடப்பாடிக்கு முன்னாடியே சொல்றாரு. ரொம்ப காலமாவே ஆதவர் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு, இது அம்மாவோட ஆட்சி தான், புரட்சி தலைவர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை அவ்வளோதான் அதிமுக முடிஞ்சது, நம்ம இனிமேல் நம்ம இப்படி தான் போட்டின்ற அந்த ஸ்டேஜுக்கு போறாரு? இல்லைங்க, ஆதவ அர்ஜுனா பல நேரங்களில் அவுட் ஆஃப் டியூன்ல பேசுறாரு, வெளியே போயிடுறாரு. ஆமா, அதாவது இது எப்படி இங்க அம்மா ஆட்சியா இருக்க முடியும்? ஜெயிலுக்குள்ள போயிட்டு அரெஸ்ட் ஆனவங்க அவங்க ஆட்சினா ஜெயிலுக்கு அனுப்புவோம் ஒவ்வொருத்தனையும் தேடி பிடிச்சி லஞ்ச ஊழல் பண்ணவனன்ற ஒரு விஜய் ஆட்சி பண்றாரு. அதுதான் இதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அது தேவையில்லாத கண்டென்ட் எடுத்துக்கலாம். காம்ப்ரமைஸ் பண்றாரு, நீர்த்து போக செய்யறாரு. ஒரு லஞ்சத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்தை விஜய் அவர்கள் ஃப்ரம் டே 1 நடத்திட்டு இருக்கும்போது இவருடைய இத்தகைய பேச்சுக்கள் டெம்பரரியா அதிமுக அணிகள் கொஞ்சம் பேரை கொண்டு வரலாம், சில தலைவர்களை இங்க கொண்டு வரலாம். ஆனா லாங் டேர்ம்ல அது டிவிகேவனுடைய ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை நில்லிஃபை, அதாவது நில்லுன்னு ஆக்கிடும், நல்லிஃபை பண்ணிடும். அது எனக்கு என்னவோ பல நேரங்களில் இவர் பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன் அவர் தான் முன்னாடி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ பிக்காதுன்னு தெரியாமல் பேசிட்டாங்க. அவர் ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அடுத்த நாள் நைட்டு பார்த்தா திருத்தணி கோயிலுக்கு போயிருக்காரு. உள்ளே விடுறதுக்கு காவல்துறை உள்ளே விடலை அப்படின்னு நிறைய பதிவுகளும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கர்மா சார், முன்னாடி நாங்கள் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம், நீங்களாம் போவீங்க விஐபி தரிசனம் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அது என்னை பொறுத்தவரையில் திருத்தணி நிர்வாகம் நேற்று கிருத்திகை இல்லையா, அதனால் பல பேர் ரோட்டில் அந்த இதை எடுத்துகிட்டு வருவாங்க, காவடியெல்லாம் எடுத்துகிட்டு பக்தர்கள்ன்றதால இந்த பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. ஏதாவது சிறப்பு அனுமதி பெற்ற ஒரு சில வாகனங்கள், கோயில் நிர்வாக வாகனங்கள் தான் உடனும் சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் தான் இவர் 2-3 காரில் போயிருக்கார், தனியாலாம் ஒன்றும் போல 2-3 காரில் போயிருக்காரு. அங்கே தடுத்து இருக்காங்க, சார் சிறப்பு இது வேணும். ஏன்னா இன்னைக்கு மற்ற நாளில் டிரான்ஸ்போர்ட்டையும் நிறுத்தி இருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ சேகர் பாபுவை பழி வாங்கிட்டாங்க நிறுத்திட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற யார் போனாலும் சுரேஷ் பாபு போயிருந்தாலும் நிறுத்தி இருப்பாங்க. இவர் என்னன்னா தான் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், மாசம் மாசம் நம்ம இங்க ராஜாங்கம் பண்ணோம், இன்னைக்கு நம்மளை நிறுத்திட்டாங்களா, 1/2 மணி நேரம் காரில் இருந்தாராம். இல்ல கமலஹாசன் கூட வாழும் ராஜராஜ சோழன்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா ஆமா, அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ண 2 ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணார் அவரு. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு சேகர் பாபு. பாருங்க கமலஹாசனுக்கு வந்த நிலைமையை பாருங்க. இந்த 2 பேருக்கு தவிர இவர் யாரு போனாலும் பண்ணியிருக்கலாம். 2 பேர்கிட்ட 2 பேரும் இப்போ ஜெயிலுக்கு போறாங்க விரைவில் அவங்க பண்ணியிருக்கிற விஷயங்களுக்கு. அதனால இது ஒரு ரொட்டீனாக ஒரு தடை செய்யப்பட்டது. அப்புறம் இந்த தகவல் இவர் இப்போ எம்எல்ஏ
எக்ஸ் மினிஸ்டர்னு சொன்னோன்னே ஓகேன்னு திறந்து விட்டாங்க. ஒரு 1/2 ஆச்சு, ஓகே, அவ்வளோதான். அது ஒரு நார்மல் தான். அதில் என்ன இருக்குது? கண்டிப்பா என்ன வந்து இது பண்ணிட்டாங்க, என்ன வந்து வேணும்னே காக்க வச்சாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதில் ஒன்றும் பெரிய அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியில நிர்வாகம் பண்ணதா எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்க யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.